எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலா? சரி, அதனால் எலக்ட்ரிக்கல் கடை அப்படி தான்டா போனேன். அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் தை 3ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் புது புது ஆர்டர், நல்ல ஆர்டர்கள் வந்துடும். அதே மாதிரி தகப்பனுக்கு உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். நம்ம எதிர்பார்த்தது போல் வியாபாரம் நாளையிலேருந்து ஒரு சுமாராக இருக்கும். ஆனால் தை 3க்கு மேலே நல்லாவே இருக்கும். நான் கருப்பேன், அதெல்லாம் பயப்பட வேணாம். ஆர்டர் புதுசாக போட்ட முதல் வீண் போகாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, அதுக்குண்டான வழி பண்ணி கொடுத்துறோம். இந்த இது தகப்பனுக்கு மட்டும் கொடுத்துரு. அதை ஒன்று கடைக்கு வச்சுக்கோ, ஒன்று நீ வச்சுக்க. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா, ஊத்துக்குழி. அதனால் எப்படியோ என்னோடய மகனை வந்து திருத்தி கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணும். கண்டிப்பாக உன் மகனை திருத்தி கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன். அதே போல் கருப்பசாமி அப்படி தானே சேர்த்தணுமா இல்லையா? அதனால் அதையும் சேர்த்தி விட்டுறேன். அதனால் கொஞ்சம் கை நடுக்கமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் மருத்துவ செலவு ஏதாவது வந்துடுமான்னு ஒரு பயமாக இருக்குது. அதனால் எந்த பயமும் வேணும். நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லோரும் போல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவா. இதை நீ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன் மகனுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து நீ பார், இல்லாமல் தான் நீ பார். சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். இந்தா வர்ற ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து பிரிஞ்சு வந்துடுவேன். தகரியமாக போ, கூட வரம்போ. கருப்பசாமி மாடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா, சத்தியமங்கலம். அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்தண்டாமானே. அதனால் மருத்துவ செலவு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் கிடையாது. அதனால் நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். போயிட்டு வந்து செக்கப்பில் என்ன சொன்னேன், அதுதான் சொன்னேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து மாட்டையும் உனக்கு மாற்றி கொடுத்து வித்துட்டியே இல்லையா? அது வந்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். என்னோட வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன். நீ எப்படி இருக்கணும்? அதனால் இந்த டைம் ஒரு டைம் விட்டுட்டேன். அதனால் சூழ்நிலைன்னு விட்டுட்டேன். அதனால் நீ உன்னோட கடமையை வந்து செஞ்சிடணும். அதனால் கருப்பை ஃபஸ்ட்டு நீ இதே உள்ள நுழையணும். அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறோம். 3 யாரா இருக்கு? கருப்பசாமி மறுபடி பெருந்துறை வேட்சிப்பா, பெருந்துறை. அதனால் கருப்பசாமி என் குடும்பமே எல்லாம் சின்ன வண்ணமாக போச்சு. என் குடும்பமே சின்ன வண்ணமாக போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி இதே எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எனக்கு வாய் திறமையில் தான் இப்போ குடும்பமே ஓடிட்டு இருக்குது. அப்படி தானே? வாய் இல்லைன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த நிலமையில் போயிடுச்சு. அதனால் நான் கருப்பசாமி குடும்பத்தை சிக்கல்லேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நிம்மதியாக வாழணும். அடுத்த ஒரு 33 நாள் பொறுமையாக இருக்கு. உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? இந்த ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை எல்லாரும் பாங்காக வச்சுக்க. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உன்னோட ஆலயத்துக்கு வந்து உன் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இந்தா கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். நம்ம இப்போ விசைத்தறி ஓட்டுறோமா? ஆமாப்பா. அதனால் அந்த ஓட்டரில் ஆன முன்னேற்றம் எதுவும் இல்லை. அதனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணி வச்சுருக்கான். அப்படித்தானே? அதனால் இந்த பிஸ்கட் இதெல்லாம் எடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். அதானே? அதாவது நமக்கு நல்லபடியாக கை கொடுக்குமா? பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து அதுவும் கை கொடுக்குண்டாமானே. இத்தனை நாளாக எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் போதிய வருமானம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்கலை கேட்டையில். நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றியாயிடும். இந்தா கருப்பசாமி நான் கூட வரேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நாளையிலேருந்து எது எடுத்தாலும் உனக்கு வெற்றியாக வந்துடும். அப்படி அமைச்சா போதுமா? கூட வரும்போது அதுக்கு தான் சொல்லிட்டேனே, நாளையிலேருந்து நீ எங்கே கேட்டாலும் வெற்றிதான். நீ தொழிலுக்குன்னு நாளைக்கு போய் கேளு. அடுத்த ஒரு வாரத்தில் உனக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதை வச்சு நீ ஆரம்பி. கூட வரும்போது அதையும் பண்ணிக்கலாம். நான் கூட வரும்போது பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்பான். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். என் பிள்ளைக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குது. அதனால் கருப்பசாமி ஏழை பேசாமல் குறை சொல்லு. பேசுகிறவன அந்த வெளியில் போய் குறை சொல்லு. போய் காலில் விட்டு வைப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் இப்போ பார்த்துருக்கிற ஜாதகம் கொஞ்சம் பொருத்தமும் வந்திருக்குது. வந்திருக்க இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு தடம்பலி சரியாக இருந்ததுன்னா நீ அமைச்சிடலாம். சரியா? அதே போல் கருப்பசாமி காணாமல் போன பொருளுக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து வீட்டில் வந்து இருக்குது. இதுக்கு வேறு செட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்குள்ளே எப்படியாவது ஒரு வழியில் வந்து கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக வாழ்ந்தால் அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும். அதுக்கு தான் இப்போ நானும் சொல்லிட்டேன். நான் கருப்பசாமி அதுக்கும் ஒரு வழி பண்ணி
நல்லபடியாக தேடி வர்ற மாதிரி உருவாக்கினா போதும்ல. கிட்டவா, நான் தான் சொல்லிட்டேனே, நான் சேர்த்தி வச்சு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ள ஜூஸ் போட்டு குடிச்சிரு. நீ கேட்டது போல் கூப்பிட்டுட்டு போய் சேர்ந்து வாழ்கிறக்கான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ பார்த்துருக்கிறதும் தடமொழி சரின்னா கொடுத்துடலாம். நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ ஜாதகம் வர வச்சுருக்கேன், பொருத்தம் வந்துடுச்சு. நீ கேட்டதோட என் சகோதரி போய் கேடு, சரின்னா கொடுத்துரு. கூடவே வரம்போ நான் தான் அமைச்சு தரேன். 2 விலையிலையும் கரை சேர்த்து கொடுத்துறம்போ. நான் அமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் சரிப்பா, எனக்கு நல்லபடியாக எனக்கு வாரிசு மட்டும் உருவாக்கி தரணுமா, அதனால் கொண்டாந்து சேர்த்தியாச்சு. அதனால் எனக்கு நல்லபடியாக வாரிசு மட்டும் உருவாக்கி கொடுத்துடணும். அப்படித்தாண்டாமாண்ணே. அதனால் நான் கருப்பசாமி அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு வேப்பந்தலை 3 கொத்து ஒடிச்சிக்க, 7 மஞ்சள், 2 விதமான மஞ்சள் வாங்கிக்க. உருண்டை மஞ்சள் வாங்கினேன், நீல மஞ்சள் வாங்கினேன். இதில் 7 அதில் 7. அது வரைக்கும் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதில் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வாரிசுக்கு கருப்பசாமி வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி நமக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கடனையும் கட்டி, அதுதான் சொல்கிறேனே, கடனை கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு செய்கிற தொழிலையும் உனக்கு மேலும் மேலும் வருமானம் கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேனே, இந்த தோட்டத்தை சுற்றி அறுத்து போட்டு நான் கூடயே வரம்போ. இப்போ வந்தாச்சு அப்படின்னா மாசிலேருந்து பங்குனி மாதம் உனக்கு கரு உருவாகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கு கொண்டு வருவோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி வச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து, எல்லாரும் போல் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி, அதே மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து, திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன்டாமானே. யோகம் தை மாதத்துக்கு மேலே உனக்கு தானாக தேடி வரும்போது உனக்கு கூப்பிட்டு கொடுத்துருவேன். கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி அதனால் கருப்பசாமி ஷிஃப்டிங் பண்ணணுமா மெடிக்கலை. அதனால் அந்த தொழில் கண்டிப்பாக வச்சு தாண்டா ஆகணுமானே. அதனால் உனக்கு ஆர்டர் காப்பி இன்னும் ஒரு 10 நாள் வந்துடும். சரியா? அதனால் மாற்றி வைக்கிறதுக்கு நீ இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வடக்க பார்க்கலாம். சரியா? வடக்க பாரு, கண்டிப்பாக உனக்கு அமையும். அதனால் அந்த தொழில் அமையும். இப்போ பண்ணிட்டு இருக்கிற தொழில் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லோரும் போல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நாளைக்கு காலையில் வரணும். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நாளைக்கு காலையில் வா, அதுக்குண்டான வழியும் அமைச்சு உனக்கு சம்மதத்துக்கு உண்டான வழியும் நாளைக்கு உனக்கு தீர்ப்பு சொல்கிறோம். கருப்பசாமி மறுபடி மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இந்த ஆண்டு இப்போ எழுத போகிறதுல உனக்கு ஒரு வாய்ப்பு கருப்பை முடிவு பண்ணி வச்சாச்சு. அதனால் தாராளமாக எழுத போகும்போது என்னை பார்த்துட்டு போ. உனக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சுராமானே. அதனால் கிளர்க்குக்கு ஆகுமா இல்லை ரயில்வேக்கு ஆகுமா, அதனால் கிளர்க்குக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரியா? அதுக்கு தானே முயற்சி பண்ணுற. அதனால் கண்டிப்பாக அது கிடச்சிடும். அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். எப்படி இப்போ பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இப்போ யோசிக்க வேணாம். இதை கொண்டுட்டு போய் நீ எழுது, அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணித்தரேன். ஆக மொத்தம் போஸ்டிங் கிடச்சிருப்போம். கருப்பசாமி மறுபடி காஞ்சிபுரம் போயிடுச்சுப்பா. காஞ்சிபுரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, கிட்டவா செய்கிற தொழிலையும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து, போட்டி பொறாமை இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? கிட்டவா. அதனால் குடும்பத்தில் உள்ள சிக்கல் எல்லாம் தீர்த்து நிம்மதியாக வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றண்டாமானே. சரியா? அதனால் எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வேணும். அதனால் நீ எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? எனக்கு அது தெரிஞ்சு தான் கேட்டேன். சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுனால எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்னு கேட்டிருக்கேன். நான் அதெல்லாம் கேட்கல. எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்னு சொல்லு. சரி, எப்போ வேணாலும் கொண்டாந்து கொடு. அப்போ இருந்து உனக்கு பிரச்சனையை நான் தேடுற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன். 2 கையில் படி. கிட்டவா 2 நாளைக்கு ஒன்று சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு தொந்தரவுலாம் நீ புதுசெல்லாம் வராது. நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியோ டைவர்ஸ் பண்ணாமல் சேர்த்து வச்சிட்றேன். அதனால் போய் பேசலாமா வேணாமா, போய் பேசலாமா வேணாமா, அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டோம். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால் கருப்பசாமி
போய் பேசலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டாமானே. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்படின்னா வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொறுமையாக, நாளைக்கு வேணாம், நாளான்னைக்கு என்னை வந்து பாரு. நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து பேசலாம்னா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுக்க வேணாம். கிட்டவா வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் சேர்த்து வச்சுருவேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். வேலைக்கு போகிறத அவள் கட் பண்ணணும், கையில் பணம் போலங்கிறதும் சொல்லி கொடுக்குறதையும் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் தான் மற்றதை அடுத்தடுத்து உனக்கு எல்லாம் சரி பண்ண முடியும். நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி வெள்ளிக்கிழமைக்கு, நாளைக்கு வேணாம், நாளை மறுநாள் என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எப்படியாவது மகனை சேர்த்தி வச்சிடணுமா. அதனால் நம்ம தெரிஞ்சிட்டான், தெரிஞ்சணுமா இல்லையா? கேட்க பதில் சொல்லு. தெரிஞ்சியாச்சு. அதனால் வந்து இப்போ பையன் புரிஞ்சு நடந்து பிரச்சனை இல்லாமல் வந்து சேரணும். கட்டாயமாக கருப்பசாமி அவனையும் வந்து சேர வச்சு, அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக ஒன்று சேர்த்து வாழ வச்சா போதுமா? கிட்டவா. அதனால் இன்னும் 90 நாள் ஆயிரும். 30 திருத்தியிருக்கான். அடுத்த 90 நாளுக்குள்ள புரிஞ்சு நடந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ வச்சு இன்னொருத்தனுக்கும் நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா நீதியாக இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடும். நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். வீடு கண்டிப்பாக உனக்கு நான் கிடைக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துற ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மகனுக்கு அடுத்து வர என்னை வந்து பார்த்துட்டு அதே வீட்டு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன், அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் மட்டும் வந்துட்டு அப்புறம் 5 நாளைக்கு ஒருக்க வந்தால் போதும். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி அதனால் நம்ம தடுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வியாபாரம் நல்லபடியாக எனக்கு கருப்பசாமி எனக்கு அமைச்சு கொடுக்கணும். 2 வாரமாக இப்போ வியாபாரம் 2 மாதமா சுத்தமாக இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு அடுத்த 1 வாரத்துலேருந்தே உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பை அமைச்சு எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அமைச்சு கொடுத்தேன்டாமானே. அதுக்கு நான் கொடுத்து வரேன். இது வந்து உனக்கு உடம்புக்கு, இதை 4 அறுத்து போட்டு உன்னோட இருப்பிடத்தில் நாளையிலேருந்து உனக்கு தொழிலுக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. இதை வந்து தனியாக வச்சுக்க. இதை நீ தனியாக வச்சுக்க. இதை சோப்பில் போடு. இதை கொண்டு உன் மனைவிக்கு கொடுத்துரு. நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போப்பா. அதுக்குள்ளே உன்னோட உடம்பை சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. கிணத்துக்கடவு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் எனக்கு பொருளாதாரமும் கடங்காரனோட தொல்லையும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதானே? அதனால் பெரும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரியணும். கண்டிப்பாக அமைச்சு தந்துடலாம். நம்ம சொல்கிற டைமுக்கு தவறாமல் நீ வருவியா? சரி, இப்போ 2 மாதம் வண்டி விட்டு இறங்கலையா? அப்போ 2 மாதமாக எங்கே இருந்த? அப்போ ஏன் இங்கே வர சூழ்நிலை இல்லைன்ற? சரி, இப்போ இங்கே வந்தப்பெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு 2000 கொடுன்னு கேட்டேன். அப்புறம் என்ன? சரி, இப்போ அடுத்த டைம் வரும்போது உனக்கு பொருளாதாரம் கொஞ்சம் வந்துடும் கைக்கு. அதே மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்படின்னா தை மாதம் தாண்டா அவனை வாய்ப்பு. எதுக்கு? ஒரு சும்மா ஒரு யோகம் ஒன்று வருமா, ஒரு சின்ன கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா? எடுக்கிறோமா இல்லையா? அதனால் அந்த யோகம் தை மாதம் தான் உனக்கு நானே கூப்பிட்டு கொடுப்பேன். சரியா? அதனால் அதை நீ தனியாக பார்த்துக்கிடாமானே. மறுபடியும் தை மாதம் ஒரு வாய்ப்பு வரும்ன்ற. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நீ கேட்டதோடு நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கடனையும் கட்டி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். எண்ணி 1 வருஷத்துக்குள்ளே கடனெல்லாம் கட்டிக்கலாம். ஒரு பைசா கடன் இருக்காது. அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அது நம்ம டிரைவராக பஸ் ஓட்டி நம்ம கடன் கட்ட முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி கட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். அதனால் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இந்தா பிள்ளைய போய் நீ நினச்சது போல் அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே நம்ம பக்கம் வந்து சேர்ந்துருவான். சரியா? நமக்கு வேணும் அப்படின்னு நினச்ச முயற்சி எடுத்து போனேன் அப்படின்னா நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி கொண்டாந்து சேர்த்திறேன். சரியா? உனக்கு வரணுமா இல்லையா? அதனால் 5 மாதத்தில் உனக்கு கொண்டாந்து சேர்த்துற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? சரி, அது வேண்டாம், மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் இந்த
இதுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ உனக்கு உடம்பு தொந்தரவு எதுவும் வராது. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அப்படி இல்லைன்னா அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். அதனால் கருப்பசாமி பழைய இரும்பு வியாபாரமா சரி. அதனால் கருப்பசாமி இப்போ வியாபாரம் எப்படிமான இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே போல் நம்ம இத்தனை ஒரு வருஷமாக போட்டு முதல் எடுக்க முடியல, இப்போ லைட்டாக எடுத்திருக்கோம். இன்னும் மீண்டும் உனக்கு நமக்கு வேறு வெளியில் எங்கேயும் தொலாவி போகாமல் நமக்கு வர வேண்டியது நமக்கு தேடி வந்தால் போதும்ல போய் காலை விட்டுவோம். உனக்கு வர வேண்டியதை தேடியும் வந்துடும். அதே போல் கருப்பசாமி நமக்கு வாரிசும் தொலாவிட்டு வந்துடும். அந்த மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? அதனால் கருப்பசாமி வாரிசும் தடுங்கள் இல்லாமல் உனக்கு வந்துடும், வியாபாரமும் தடுங்கள் இல்லாமல் வந்துடும். இந்த 2 பேர் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் போட்டுரு. மீண்டும் உனக்கு ஒரு 2-3 வியாபாரமெல்லாம் மாறி போகுதில்ல, அதெல்லாம் நமக்கு மீண்டும் வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போம். அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்டாமானே, சரியா? நாங்கள் அரிப்பம் கூடவே வாங்கி கொடுத்துறோம்போ. இந்தா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நமக்கு இட்லி கடை போட்டிருக்கிறது யாராமானே? நீ தான் போட்டிருக்கியா? அதனால் கருப்பசாமி வீடு கட்டுறதுக்கு எல்லா பொருளும் இறக்கிட்டான். சவால் யார் விட்டாலும் சரி, வீடு போய் அடுத்த வாரத்துலேயும் நீ ஆரம்பிச்சிடலாம், சரியா? அவன் சொல்லியிருக்கிறான்ட்டு போகாமல் இருக்கக்கூடாது. அடுத்த வாரத்தில் நீ போகிற, அடுத்த வாரத்தில் நீ போகணும். போய் பாரு, உனக்கு கட்டுறதுக்கு உண்டான பேலன்ஸ் உண்டான காசும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். கேட்டீங்கள? உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு கொடுத்து உனக்கு வீடு கடன் இல்லாமல் கட்டி முடித்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் குடிப்பழக்கத்தையும் படிப்படியாக குறைச்சி கொடுத்துட்றேன், சரியா? எப்படி? முதல் கடன், அதனால் கடை. 2வது வந்து வீடு, அதுக்கு முதல் அமைச்சர். அதுக்கு அடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்னை போய் பார்க்கணும். அவனை போய் பார்த்துட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. அதுக்கு தாண்டப்பா மானே கொடுத்துருக்கேன். நான் கருப்பம் கூட வரம்போ. அதை நீ பாங்கா வச்சுக்க. அங்கே வீடு எப்படி கட்டிடுவீன்னு பார்த்துருவான் அப்படின்னு சவால் விடுறல. அவன் முன்னாடி நீ போய் பார்த்து பேசிட்டு வரணும். இதை கொண்டு போ, பேசிட்டு என்னை வந்து பாரு. அந்த ஊர் மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா, பொள்ளாச்சி. அதனால் டீ கடை வச்சுருக்கிற யாருப்பா? டீ கடை வச்சுருக்கிறோமா? அதனால் இப்போ வியாபாரப்படுற மன இருக்குது, பரவாயில்ல. அதனால் நோய் நொடியை மட்டும் ஓரளவுக்கு அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது. அதனால் கருப்பசாமி உனக்கு பயம் பதட்டமெல்லாம் எப்படி இருக்குது, பரவாயில்ல. போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி எல்லாரும் போல் நம்மளையும் நல்லபடியாக வச்சுருக்கணும். அதனால் மனைவிக்கும் உடல்நல சரி பண்ணி கொடுத்து, உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து, பாட்டில் மட்டும் ஒன்று எடுத்து ஊற்றுப்பா. அதனால் உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து எல்லோரும் போல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துட்டாமானே, சரியா? இந்தா 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதனால் இப்போ பொருளாதாரம் மட்டும்தான் நிற்க மாட்டேதான், வியாபாரம் ஓடுது, வருமான காசு நிற்க மாட்டேது. கல்லாப்பட்டியில் வச்சிரு, நாளையிலேருந்து உனக்கு நிற்கி. கருப்பம் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் எல்லாரும் மறுபடியும் காலில் வெளுப்பா. நிரந்தரமான ஒரு தொழில் கிடைக்கணுமா, நிரந்தரமான ஒரு தொழில். அப்படி தாண்டமான. அதனால் நிரந்தரமான தொழில், நீ கேட்ட தொழிலே கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டோம், சரிப்பா. அதே மாதிரி நிரந்தரமான தொழில் நீ கேட்டதே வந்து இன்னொரு 3 மாதம் மட்டும் பொறுமையாக இருக்குது. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி ஓடி போய் தொலாவி பார்த்து நீ கேட்டதோடய உனக்கு ஒரு நல்லபடியாக அமைச்சு கொடுத்த கிட்டவா அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை வேணும், சரியா? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரணும். கொண்டு வரல, 2 பேர் சேர்ந்து கொண்டுட்டு வா. நான் அந்த அன்னைக்கு ஒன்று சொல்லணும், அதையும் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சுறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பம் கூடயே வரேன். 2 நாளைக்கு ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷம் பிரியமாக நிம்மதியாக வாழணும், அதுக்குண்டான வழியை கொடுக்கணும்னு என் பேரை சொல்லி கட்டி விட்டு கூடவே வரம்போம். நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே, நீ தாராளமாக நீ இறங்கி செய்யறாமானே. நான் தான் சொல்ல இறங்கி நீ செய். கருப்பை நான் கூட வரம்போம். அதுக்குத்தான் மல்லிகைப்பூ மாலை கட்டுறீங்க, கொண்டுட்டு வந்து கொடு. இன்னமும் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். அதை நான் வாங்கி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை இக்க வச்சுருக்கிறது அதுக்கு தான் வந்துட்டு போ. அதுக்குள்ளே வழக்காடி பார்த்து உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. அவளுக்கு சின்னதாக ஒரு சவுக்கடி கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் தான்டா மனசு எடுத்துடணும்.
அப்படி தாண்டா ஆகும். அதனால் நீ போய் குறுக்க நிற்க மாட்டீல்ல, நிற்க மாட்டீல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் கேட்க மாட்டீல்ல, உசுருக்கெல்லாம் ஆபத்து வராது, ஆனால் சண்டை வரும், போய் காலில் விட்டோம். நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி அவளுக்கு பிரச்சனை நீ நினச்சது போல சண்டை கட்டி நீ போகிற வேண்டிய தலகமுஞ்சு நிற்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமைப்பேன். நீ ஒன்றுமே கண்டுக்க வேணாம். அவளுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டாந்து சேர்த்திடம்பா. 30 நாள் மட்டும் போகிறேன். 30 நாளுக்குள்ளே நான் பிரச்சனையை உருவாக்கி கண்டிப்பாக அவடமான அவதே வந்து வேணுங்கிறதுக்கு எல்லாம் ஆல்ரெடி பண்ணி அவள் வச்சுருக்கான். உனக்கு தெரியாமல் காசையும் வாங்கிக்கிறான். இடம் ஊருக்குள்ளே வாங்கி கரையும் பண்ணிட்டான். இத்தனை உனக்கு தெரியுமா? 3வது ஆள் தான் சொல்லுவேன். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி 30 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கு. உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சண்டையை உருவாக்கி கொண்டாந்து சேர்த்திடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நாளைக்குன்னு சொன்ன முடியாதுராமானே. அதை பிரச்சனை பண்ணி போயிட்டான். அதனால் என்னைக்கா இருந்தாலும் உன்னை சிக்கல் உடனே முடிவு பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 30 நாள் நீ பொறுமையாக இரு. நான் அமைச்சு தரப்போ நான் தான் அமைச்சு தந்துறப்போ நான் சொன்ன டைமுக்கு உனக்கு நான் சேர்த்து விட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எப்படியாவது எனக்கு உடல்நல சரி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி எனக்கு காலில் நம்ப தூக்க முடியாத அளவுக்கு இருக்குது, கிட்டவா. அதனால் நான் கருப்பசாமி கனி கொடுத்துட்டு போகிறேன்டாமானே. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமை வரக்குள்ள 3/4 சரி பண்ணி கொடுத்துருவேன். இந்த கனி ஒன்றை பாக்கெட்டில் வச்சுட்டு என்னை வந்து பாரு. நீ கேட்டதோட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஓரளவுக்கு அடுத்த வாரத்தை வந்து வேலைக்கு போகிறோம் உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேன். இந்தா 3/4 அமைஞ்சிச்சிடாமானே. உனக்கு வாய்ப்பூட்டு மட்டும் திறக்கணுங்கிற அதானே கேட்டேன். அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ. நான் அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் 4 காசு சம்பாரித்து கொடுக்கணுமா. பெத்த தாயினும் கூட கொஞ்சம் அதிகமாக மதிக்கிறதும் இல்லை, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லா அவனுக்கு வேலையை போக வச்சு நிம்மதியாக கருப்பசாமி அவனுக்கு காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் அவனையும் மனுஷனாக மதிக்க வச்சு உனக்கு தேடி வர மாதிரி உருவாக்கினா போதுமா? போய் கால் வந்துட்டு. அதே போல் கருப்பசாமி உன்னை ஒரு 7 நாள் மட்டும் பொறுத்துக்க. போட்டியில் அடுத்த 7 நாள் பொறுத்துக்க. 7 நாளுக்குள்ளே அவன் நல்லபடியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி நம்ம காசு நீ கேட்காமலே காசு கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வா, செட்டை களைச்சாத்தியே அவன் வேலைக்கே போவேன். அதனால் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், சாப்பிட்ற சாம்பாரில் மட்டும் புழிஞ்சு விட்டுரு. நீயும் சாப்பிடணும், எதில் வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்துட்டு அவன் மட்டும் உள்ள சாப்பிடணும். நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. 1 உனக்கு 1 அவனுக்கு அமைச்சு தரம்போ. பழக்கடி பத்ததில் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அந்த 2 இடமே நமக்கு சரியாக வரும். 2யுமே வாங்கிடலாம். அதனால் 2025 இந்த ஆண்டு முடியட்டும் அப்படின்னு தை பிறக்கணும். அதுக்குள்ளேயே கருப்பசாமி அவன் வேண்டாம், எனக்கு இடம்தான் வேணும், பணம் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டான். எனக்கு பணத்தை கொடுத்தா போதும், இடத்த யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். முதவே உனக்கு தான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் உனக்கே தேடி கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதனால் மாற்றி பேசுகிறதுனால தானே உனக்கு பிறந்தே வர மாட்டேறான். மாற்றி பேசாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி அந்த இடத்த உனக்கு வாங்கி கொடுத்து அதே மாதிரி குத்தகை கோட்டுறதுக்குண்டான வழியும் அமைச்சு அடுத்த 63 நாளில் உனக்கு தொழிலும் ஒன்று கண்ணுக்கு காட்டுறேன். அதில் பார்த்து நீ மேலேறி வந்துடலாமாங்களே. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். கடனை கட்டுறதுக்கு உண்டான வழியும் தெரியல, பிள்ளைகளுக்கு உண்டான படிக்க வைக்கிறதுக்குண்டான வழியும் தெரியல. அதனால் கருப்பசாமி அப்பப்போ நோய் நொடியோடு வேறு இருக்கும். என்ன வழின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நீ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? இதை 1 மட்டும் பாங்கவனோட இருப்பிடத்தில் வச்சிரு. 2 எண்ணத்தை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நிம்மதியாக 63 நாளுக்குள்ளே நீ கேட்டது போல் உனக்கு ஒரு வழி காட்டுவேன். எது? தொழிலுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், இந்த வருஷம் முடியட்டும், தை பிறந்துட்டோம். தை பிறக்கிறதுக்குள்ளேயே தை 5ஆம் தேதிக்குள்ளேயே பேச்சுவார்த்தைக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு உருவாக்கினா போதுமா? அதனால் கடன்னு சொல்லி கொடுப்பேன், வாங்கிடு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். கூடயே வரம்போ 1 கொண்டுட்டு போய் பாங்கா வச்சிடணும். எப்படியோ அந்த இடம் வேணும். 2 நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு 2 நாளைக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு.
யாரோ ஒரு ஆள் வரணும். சரியா? அதனால் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும்னு கேட்டில்ல, அதனால் 2 பேர் சொன்னபடி கேட்கணும்ல, அதனால் யாரோ ஒருத்தர் வந்து கனி வாங்கிட்டு போயிரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் வந்து நமக்கு வந்து இன்னும் வழி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை உனக்கு படிப்படியேற்றம் குறைக்க முடியும். அதில் உள்ள சிக்கல் என்னங்கிறது உனக்கே தெரியும்ல. அதனால் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி தரணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அப்படின்னா நம்ம நினச்சது போல் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் விரைய செலவு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. அதனால் நமக்கு வந்து யாராவது பண்ணி வச்சுட்டாங்களா, இல்லை நம்ம நேர கால அப்படியா, தொழிலும் அமைய மாட்டேது. கேட்டீங்கள? அப்படி இருக்கும்போது நமக்கு செஞ்சு வச்சுட்டா அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ண போகிற? பண்ண முடியாது. அதனால் நீ கேட்டு அதை கேட்டு மன உளைச்சலே வாங்க வேணாம். உனக்குள்ளது நல்ல வேலை அமையணும், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும், பிள்ளைகளை கரை சேர்த்தணும், அவ்வளோதானே? கிட்டவா. அதனால் படிப்படியே தீர்த்த வேண்டாம். இன்னொரு 4 மாதம் பொறுமையாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லா விஷயமும் படிப்படியே நடந்துடும். இப்போ எல்லோரும் மட்டும் நானும் ஆமாண்டாமான உனக்கு செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீ ஒன்று அதை நினச்சிட்டே போவேன், எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்க கருப்பை நான் இருக்கேன். நீ ஏன் போட்டு குழப்பிட்டுருக்க? அதனால் என் கனி மட்டும் போகுது, நான் கூட வரம்போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நான் வந்து டீ கடை வச்சுருக்கோம். நம்ம வந்து டீ கடை வச்சுருக்கோம். அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி எனக்கு ஒரு நல்ல வரணும் தொலாவி பிடிக்கணும். அதனால் கருப்பசாமி இப்போ நான் கார்த்திகை பிறந்துருச்சு. அதனால் இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் உனக்கு தேடி அமைக்கிற மாதிரி உனக்கு தொலாவி பிடிச்சி கொடுத்தா போதுமா? அதனால் நல்லபடியாக உனக்கு பிள்ளைக்கு தொலாவி பிடிச்சிடறேன். போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி அதே மாதிரி போட்டி வராமல் இல்லாமல் போடுற முதலுக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து உனக்கு டீ கடை வியாபாரமும் சரி, அதே மாதிரி பொறாமை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்டாமான்னு. இது பிள்ளை ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, ஒன்று கல்லாப்பொட்டியில் வச்சிரு, ஒன்று மற்ற இருக்கிற ஆளுகள்லாம் சாப்பிட சொல்லிடு. ஒரே வரம்பு எந்த உறுப்பான் கருப்பசாமி மாடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி போய் எத்தனை ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாலும் அது வர்ற மாதிரி என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அப்படித்தான் நம்மள. அதனால் எதுவுமே சரியாக வர மாட்டேது. அதனால் கருப்பசாமி இப்போதுக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அதனால் கருப்பசாமி இப்போ தான் கார்த்திகை பிறந்துருச்சு. அதனால் கருப்பசாமி கார்த்திகை ஜோதிக்குள்ளே 2 வந்துடும். அதனால் இதில் ஃபைனல் பண்ணிவிடலாம். சரியா? அதனால் வந்து யார் போட்டிக்கு வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். உனக்கு நான் சேர்த்தி கல்யாணம் நல்லபடியாக அமைச்சு வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவான். கிட்டவா. இதை மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இந்த இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. இப்போ காலில் இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக தீர்ந்துடும். அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் நீ போவேணாம். போனீங்கன்னா புதுசாக ஒன்று சொல்லுவேன், உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னு. அப்புறம் அதுக்கு ஒரு அழுதுட்டு ஒடியாடுவேன். அதனால் நான் கனி தேய், உன் வலி இறைச்சல் இல்லாமல் இருந்தால் போதும்ல, நான் கூட வரம்போ. இப்போ தானே சொன்னேன் ஜோதிக்குள்ளே வந்துடும்னு. இப்போ கார்த்திக் இப்போ தானே பிறந்திருக்கு. அதனால் ஜோதிக்குள்ளே வந்துடும். போ, ஜோதிக்குள்ளே முடிவு பண்ணிடலாம். போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கவுந்தப்பாடி வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. வர்றதெல்லாம் இப்போ சரியில்லாதனால தான் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதனால் என்ன பண்ணுறது தெரியுமா? 8 நாள் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீ போய் பார்க்குற மாதிரி அமையும். அதை நான் பார்க்குறத சரியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். அதனால் ஒன்றும் பயப்படாத. நல்லதாக வரும்போது நானே தொலாவி அமைச்சு கொடுத்துருவேன். ஒரே வரும்போது சாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்தத கருப்பசாமி இப்போ குழப்பத்தோடவும் கஷ்டத்தோடவும் இப்போ வந்திருக்கான். அதனால் கஷ்டம் இல்லாமல் தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, என் குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான்டா மனே போகுது. அதனால் நீ என்ன பண்ணுற, எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். சரியா? கிட்டவா. வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் கலக்க வேணும்? அப்புறம் கோமயம் கலக்கிடு. இதை கொண்டுட்டு போய் புழிஞ்சு விட்டுரு. வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா வந்து நீ தான் காப்பாற்றணும்னு என்னோட நிலவாசப்படியில் கட்டி விட்டு அப்போவே உள்ளே வந்துடுவேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைவா நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி கேட்ட கேள்விக்கு பதில் நல்லபடியாக காப்பாற்றி எல்லாரும் போல உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. கூட வரம்போ. கருப்பசாமி மாடி வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமான.
நம்மளுக்கு கவுத்து பிடிச்சி ஏறி வந்துடலாம்னா ஏறதுக்குண்டான வழியே கிடைக்க மாட்டேங்குது. அதாண்டமானே. அதனால் கருப்பசாமி வழி இன்றைக்கே கொடுத்துருவேன். அதனால் நாளைக்கு வெடியும் பொழுது உனக்கு நல்லா இருக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா, உனக்கு வெடியும் பொழுது உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி நமக்கு எல்லா போகிற இடமெல்லாம் உனக்கு வெற்றியாக கருப்பசாமி நான் அமைச்சு தரேன். வர வேண்டியது வரணும். அதே மாதிரி நகை கிடைக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக கிடைச்சிடும். அதை அமைச்சு கொடுத்துறம்போ ஒன்று எல்லாரும் சாப்பிடு, ஒன்று நீ பாங்கா வச்சுக்க. கருப்பம் கூடவே வரம்போ நகைக்கு போய் கேட்டுட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு, கூடவே வரம்போ தாராளமாக எடுக்கலாம்டாமானே. 2100 நம்பரில் இருக்கலாமா? அப்படியா? பழைய வண்டி அந்த நம்பர் வச்சுருந்தேன். சரி, தாராளமாக எடுக்கலாம்டாமானே. கலர் மட்டும் உனக்கு எல்லா கலருமே சரியாக தான் வரும். உனக்கு பிடிச்சதில் போய் எடுப்போம். அப்படியா? சரிப்பா, அதில் ஏதோ ஒரு இடத்துல சிகப்பு கலந்த மாதிரி எடு. நான் கருப்பன் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. சேடர் வளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஒரு நல்ல தொழில் வச்சுருந்தான். அந்த தொழிலும் இப்போ டைவர்ஸுக்கு அப்புறம் வேலை நடக்க மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் போட்டி பொறாமையில் தான் சிக்கல் ஆகிப்போச்சு. அதனால் அடுத்த ஒரு 15 நாளில் நமக்கு சொந்த தொழில் நல்லபடியாக தொடங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கட்டும் எடுத்து கொடுத்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி அதே மாதிரி டைவர்ஸும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலையில் விழுந்துடுவான். அதே போல் கருப்பசாமி நம்மளுக்கு கடன் வேறு ஆகிப்போச்சு. கடனை வேறு கட்டணுமா? கடனை கட்டணும் அதானே? கடனை கட்டுறதுக்குண்டான வழியும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துருவான். இந்த அதனை அமைச்சு தரேன்டாமானே. கூடவே வரம்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் ராம்நாடு வச்சுப்பார். ராம்நாடு எப்படியாவது குடிப்பழக்கத்தையும் குடித்தனத்தையும் கெட்ட சாவுகாசங்களோட போகிற ரூட்டே சரியில்லை என் மகன் அதானே. அதனால் பிள்ளைகளோட போகிறதும் சரியில்லை, அதே மாதிரி குடிக்கிறதும் சரியில்லாமல் போய் வயசுக்கு தகுந்ததை பண்ணாமல் அதனால் வேலை கெட்ட சாவகாசம் என்னென்னு இருக்குதோ அத்தனையும் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் கருப்பசாமி முழுசாக என் மகனை எனக்கு திருப்பி கொடுத்துடணும். கருப்பசாமி அப்படி தான்டாமானே. அதை உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி முழுசாக திருத்தி கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. அடுத்த பொம்பளைகளோட சாவகாசமும் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி குடிக்கிறதையும் படிப்படியாக உனக்கு நிப்பாட்டி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி எனக்கு எப்போ திருத்தி கொடுத்துருவேன். அதே வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே முழுசாக திருத்தி நான் செஞ்சது தப்பா அப்படின்னு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே செஞ்சது தப்புத்தான்னு உங்ககிட்டவே வந்து கேட்டுருவேன். சரியா? அதனால் போய் எப்படி வருவேன்? ஒரு பிரச்சனையில் இப்படி போய் மாட்ட போவேன். அப்போந்தான் போய் காப்பாற்றணும். அப்படித்தான் நான் சூழ்நிலையை அமைச்சு விடுவேன். அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? இப்படி ஆனாலுமே நீ பயப்படக்கூடாது. அவனுக்கு ஒரு திறந்தருக்கு ஒரு வாய்ப்பு. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த ஸ்டேஜில் தாண்டி போயிட்டேன். அப்படித்தானே? அதனால் வந்து ஒரு சிக்கலில் கொண்டுட்டு போய் உருவாக்குவேன். அதிலிருந்து தகப்பம் போய் காப்பாற்றணும். அதனால் உன்னி தப்பே செய்ய மாட்டப்ப என்னை எப்படியோ கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி என்னோட காவலாளிக அவன் போல போய் ஒரு நொறுக்கி எடுத்தாத்தே அவன் திருந்துவேன். அதுக்கு ஒரு வாய்ப்பும் அமைப்பேன் ஒரு 3 மாதத்தில். அதனால் திருத்தி கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு அதுக்கப்புறம் நீ சொல்கிற வழிக்கு போனால் போதும்ல. இந்த கருப்பை நான் காப்பாற்றுறேன். இது யார் கையும் படக்கூடாது. சரியா? இதை வந்து முடிஞ்சால் அவனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். முடியலன்னா விட்டுரு. முடியல நீ குடும்பத்தில் இருக்கிற ஆளுக்கு மட்டும் சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். அதனால் வர்ற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்து அதுக்குள்ளேயே ஒரு சிக்கல் உருவாக்கியிருப்பேன். அப்படி அமைச்சா போதுமா? ஆக மொத்தம் திருத்தி கொடுத்துருவேன். உனக்கும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் எல்லாரும் போல் நிம்மதியாக வாழணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரண்டாமான கூடவே வரம்போ. ஒரு லேண்டுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து 1 வருஷம் ஆகி போச்சு. லோன் போட்டு லோனும் வரல, அந்த நிலத்தையும் நான் கைப்பற்ற முடியல. உனக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்தா போதும்ல. இந்த அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் அறுத்து 4 அறுத்து உள்ளே போட்டுரு. அதாவதுங்க அதில் வந்து ஒரே ஆள் விட்டு ஒரே தகப்பனார் விட்டு 4 பையங்க 4 பேருடைய சொத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. 4 இடமா இருக்குது. ஏதோ ஒரு இடம் கொண்டு போட்டுரு. சரியா? அதுக்கு தான் 4 இருக்க சொல்லியிருக்கேன். ஏதோ உனக்கு தோன்ற இடத்துல போட்டுரு. உனக்கு 4 உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்.